மகாபெரிவாச்சரணம். கார்த்திகை புராணம். இப்போ பாமாவுக்கு கண்ணன் அனைத்தையும் எடுத்துரைக்கிறார். அதாவது நம்ம இந்த விரதம் இருக்கும் பொழுது முக்கியமாக அந்த கங்கா ஸ்நான மகிமை சொன்னார், ஏகாதசி விரத மகிமை சொன்னார், எல்லாமே சொல்லிட்டார் இல்லையா. அப்போ அடுத்தது பாமா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன்னும் அந்த கார்த்திகை விரதம் அனுஷ்டிப்பவன் என்னென்ன நியமங்களை அனுஷ்டிக்க வேண்டும் அதை எனக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். ஏன் அப்படின்னா நமக்காக அவள் கேள்விகள் கேட்கிறாள். எப்பொழுதுமே இப்போ கீதையே கண்ணன் சொன்னார் அப்படின்னா அர்ஜுனன் ஒருவனுக்கு மட்டும் சொல்லவில்லை. வரக்கூடிய யுகத்தில் அனைவரும் அர்ஜுனனை போலத்தான் இந்த வாழ்க்கையில் குழம்பிக் கொண்டே இருப்போம், பல யுத்தங்களை எதிர்நோக்கி கொண்டிருப்போம். அவர்களுக்கு என்னென்ன கேள்விகள் அவங்களுக்கு தோன்றும், அந்த வாழ்க்கையில் என்ன குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கேள்விகளுக்கான பதில்களை சொன்னார். ஆக அது அர்ஜுனனுக்கு மட்டும் கிடையாது, நமக்காக சொல்லப்பட்டது. அப்போ அதே போலத்தான் இங்கே பாமாவும் கேட்கிறாள், நமக்கு பிரதிநிதியாக இருந்து. அப்போ கண்ணபிராணி என்ன சொல்றா அப்படின்னா, சரி நான் சொல்றத நீ கவனமா கேளு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பகவான் ஆராதனை செய்யும் பொழுது கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், இது எல்லாத்துலேயுமே என்ன அவங்க பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னா பழங்கள், பயிர் இதெல்லாம் பாகம் செய்து அந்த பகவானுக்கு நைவேத்தியமாக கொடுப்பாங்க. இந்த கலியுகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேன், தட்டாம்பயிறு, கொழுக்கட்டை எது வேணும் நம்ம கொடுக்கலாம். முக்கியமாக கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிக்கிறவன் அதாவது இந்த பழைய சாதம் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, அடுத்தது வண்டு விழுந்த தானியங்கள், இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. பகற்காலத்தில் நித்திரை செய்யக்கூடாது. அதே மாதிரி பாத்திரம் இல்லாமல் கைகளில் வச்சு போஜனம் செய்வது கூடவே கூடாது. 4 வேளைகளில் அன்னம் புசித்தலும் கூடாது. ஏன்னா விரதம் சொல்லும் பொழுதே அங்கு எதற்காக அந்த விரதத்தில் உணவிற்கு கட்டுப்பாடு கொடுக்கப்படுகிறது என்றால் உண்ணக்கூடிய உணவு தான் நம்முடைய எண்ணங்களுக்கு ஆதாரம். அப்போ அந்த பகவானின் சிந்தனை வேண்டும் என்றால் அந்த உணவு முழுவதுமாக உண்டுவிட்டால் நமக்கு அவனுடைய சிந்தனை நினைக்கவே தோன்றவே தோன்றாது. அப்போ அங்கே வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கணும், கொஞ்சம் என்ன நல்லாவே காலியாக இருக்கணும். அப்போ அவனுடைய நினைவு இன்னும் நமக்கு பலப்படும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை சொல்கிறாங்க. அப்போ ஐப்பசி மாதம், அதாவது துலா மாதம் நம்ம படித்தோம் இல்லையா, நரக சதுர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அன்னைக்கு எண்ணெய் ஸ்நானம் செஞ்சு நூத்தன வஸ்திரங்கள் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செய்கிறோம் இல்லையா. அப்புறமா தீபாவளிக்கு அப்புறமா எண்ணெய் ஸ்நானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காய்கறி சொல்லும் பொழுது வெங்காயம், வெள்ளைப்பூடு இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா யாரை நிந்திக்க கூடாது, மாதா, பிதா, குரு, தெய்வம், வைதிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்யக்கூடாது. அதே போல் துர்க்குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறதே அவங்க கூட நம்ம பழகக்கூடாது. அதே மாதிரி வேதத்தையும் தெய்வத்தையும் நாம் நிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ விரதத்தினங்கள் நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னன்னு சொல்லணும் இல்லையா. ஏன்னா எதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ மகாவிஷ்ணுவுக்கு பிரீத்தியான நெல்லிக்காய் மாத்திரம் வைதீக உத்தமர்களுக்கு படைத்தபின் மீதியை உபயோகிக்கலாம். இது போல இந்த நியமங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும் அப்படின்னா சதா பகவானை ஸ்மரணம் செய்ய முடியும். எதற்காக இந்த அனுஷ்டானங்கள் கடுமையாக இருக்குது அப்படின்னா நம்ம மனசு அப்படி அடங்காது இல்லையா. சதா சர்வகாலமும் இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருக்குமே. அப்போ அந்த அலையக்கூடிய மனதை எது கட்டுப்படுத்தும்? நாம் உண்ணக்கூடிய உணவு கட்டுப்படுத்தும், நாம் சொல்லக்கூடிய அந்த பகவன் நாமம். அப்போ இந்த உணவானது சரியாக சென்று அந்த பகவன் நாமாவை மட்டும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப யாகம், யக்ஞம் இந்த கர்மாக்களை அனுஷ்டித்தவர்களுக்கு ஸ்வர்கபோகம், ஸ்ரீகுண்ட வைபவ பதவியும் கிடைக்கும். அதனால யாக யக்ஞங்கள் செய்ய முடியலையே நீங்க கவலைப்படாதீங்க. அதை விட மிகவும் சிறந்தது கார்த்திகை விரதம். அது மிகவும் உத்தமமானது. உலகத்தில் உள்ள சகல புத்தி
பக்தி முக்தி பிரதக்ஷேத்திரங்களில் யாத்திரை செய்த பலன்கள் யாவும் இந்த கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிப்பவனுக்கு தானாக சித்திக்கிறது. பார்த்தீங்களா, நம்மால் இவ்வளவு தூரம் யாத்திரை செய்ய முடியும் சொல்கிறாங்க. கைலாச யாத்திரைன்னு சொல்கிறாங்க, கேதார்நாத்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மால் போக முடியலையே அப்படின்னு நமக்கு தோன்றும் இல்லையா? அப்போ அது போன்ற நிலைமையில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு துணையாக இருப்பது இது போன்ற விரதங்கள். இந்த விரதங்களில் அந்த பகவானின் சிந்தனை இது செய்தாலே இருந்த இடத்திலேயே அங்கு சென்ற பலன் நமக்கு கிடைக்கிறது. ஆக பகவான் எல்லாவற்றுக்குமே ஒரு குறுக்கு வழியை நமக்கு கொடுக்கிறார். நீ அவ்வளவு தூரம் நீ போகணும்னு கிடையாது, இது செஞ்சா போதும், உனக்கு இங்கேயே இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு எவ்வளவு எளிய வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த எளிய வழிகளை செய்வது தான் நமக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த கலியுகத்தில் பகவான் சொன்ன எளிய வழி என்ன? நாம சங்கீர்த்தனம். அவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றோம். இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நமக்கு நேரம் கிடையாது, குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி குடும்பத்திற்காக நாம் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகிறோமோ அதை விட சிறந்ததாக இருக்கக்கூடியது அந்த பகவானினுடைய நினைவு. அப்ப அவனுடைய நினைவு இப்பொழுது இருந்தே நாம் ஸ்மரணம் செய்ய ஆரம்பித்தால் தானே அந்த யமதர்மராஜன் நம் முன்னால் வரும் பொழுது அவனை கண்டு பயப்படாமல் நாராயணா கோவிந்தா மாதவா அச்சுதா, இல்லை எனக்கு என்ன தெய்வங்களின் நாமம் தெரியுமோ அந்த தெய்வத்தை நினைவு செய்ய முடியும், அந்த நாமத்தை சொல்ல முடியும். அதற்குத்தான் இத்தனை விரதங்களையும் கொடுக்கிறார்கள். ஆக இளம் வயதில் இருக்கும் பொழுது நாம் செய்ய முடியவில்லை என்று சொல்லிட்டு முதுமைக்கு அதை தள்ளி போடுகிறோம். ஆனால் முதுமை அதற்கு இடம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, முதுமை அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு என்ன வருகிறது? நோய், அந்த தள்ளாமை அனைத்தும் வந்து விடுகிறது. இந்த நிலைமையில் நமக்கு அந்த பகவானின் நினைவு வர வேண்டுமானால் அதை நாம் எப்பொழுது ஆரம்பித்திருக்க வேண்டும் என்றால், இந்த இளமையில், இள வயதில், சிறு வயதில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் இதற்காகத்தான் அந்த பிஞ்சு மனத்தில் இந்த விதைகளை போட்டு அதற்கு உரமாக இந்த பகவானின் கதைகளை நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அப்படி தரக்கூடிய அந்த புண்ணியங்களை அனைத்தும் இந்த விரதங்கள் தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கார்த்திகை விரதமானது சகல பாவங்களையும் போக்கடிக்க வல்லது, மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானது. அதுபோல என்ன நமக்கு கொடுக்கும்? புத்திர பௌத்திர சகல சௌபாகியங்களையும் எல்லா தீர்த்த யாத்திரை செய்த பலனையும் தரவல்லது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் கண்ணன் என்ன செய்கிறாரு? பாமைக்கு சொன்னார். மகா பெரியவா சரணம்.